அனுமான். அதே மாதிரி புராணத்தில் இன்னொரு பக்தன் யாருடானா அர்ஜுனன். சாதாரணமாக நம்ம பார்த்துருப்போம், குரு மேலே இருப்பார், சிஷ்யாலாம் கீழே இருப்பார். இந்த கீதோபதேசம் கேட்டிருக்கோ, சிஷ்யன் மேலே இருக்கான், கீழே இருந்து கிருஷ்ணன் மேலே இருந்து உபதேசம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி அர்ஜுனுக்கு அவ்வளோ பெருமை கொடுக்குறான். இன்னைக்கு வண்டி ஓட்டுறதுல சௌகரியம்லாம் இருக்குது. ரைட் சைடு வண்டி போகிறதுனா லைட், ஒரு மஞ்சள் லைட் எரியாது. இடது பக்கம் போட்டால் இண்டிகேட்டர் ஒன்று காமிக்கிறது, இடது பக்கம் போகிறேன்னு. நேராக போனால் 2 பக்கம் எரியுது. இதெல்லாம் இன்றைக்கி சௌகரியம் இருக்குது. அன்றைக்கி அந்த சௌகரியம்லாம் கிடையாது. அந்த டயத்துலேயே கிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்கான், அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா உனக்கு வலது பக்கம் வண்டி போட்டோம்னா என் வலது தோலை மிதி, இடது பக்கம் வண்டி போட்டோம்னா இடது தோலை மிதி, நேராக போனால் நடுவில் மிதிச்சுக்கோன்னு அவன் பூட்ஸு காலால் வலது பக்கம் கிருஷ்ணனை மிதிக்கிறான். அதனால கிருஷ்ணன் ஓடுறான். பகவானுடைய பாதத்தூளியே எல்லாம் பக்தர்கள் சிரசில் தரிப்பார்கள் சொல்லுவார். ஆனால் இங்கே பாகவதத்தில் கிருஷ்ணன் சொல்றார், பூயேயே தியங்கிரி ரேணுவிகி, நான் பாகவதருடைய பாதத்தூளியை நான் என் சிரசில் போட்டுக்கிறேன். ஏன்னா எப்பொழுதும் என்னையே யார் நினைச்சிட்டு இருக்காங்க, நிரபேட்சம் முனிம் சாந்தம் நிர்வீரம் சமதர்சனம் அனுவிரஜாம்யகம் நித்யம் பூயேயே தியங்கிரி ரேணுவிகி. அந்த பக்தருடைய பாதத்தூளியை என் சிரசில் போடுகிறேன், அந்த பக்தர்களை என் மேலே தூக்கி வச்சுக்கிறேங்கிறான். நமக்கு பார்க்கலாம் ஒரு அபகத்தில் விட்டு மாஜாலேங்குரவாலா, அந்த அபங்கத்தில் யார் யாரை எங்க தூக்கிட்டு இருக்கான்னு சொல்றான். இவ பாண்டுரங்கா பாண்டுரங்கான்னு யாரை பஜனை பண்றாளோ அவெல்லாம் கையிலையும் இடுப்புலையும் தோல்லையும் தூக்கிட்டு இருக்காரு. இந்த ராமநாமத்துக்கு பெருமை என்னடா, அந்த ராமநாமம் சொல்றவரை தலையில வச்சுட்டு இருக்கார் பகவான் பாண்டுரங்கன். யார் ராமநாமம் சொல்றாருன்னா பரமேஸ்வரன் தான், மனுனி சூலபாணின்னு. அந்த பரமேஸ்வரனை தலையில வச்சுட்டு இருக்கார். அதான் இன்னைக்கும் பாடுவா, மஸ்தகலிங்கா ஸ்வரூபலிங்கா. பாண்டுரங்கன் தலையில, பண்டிரநாதன் தலையில லிங்கம் இருக்கு. இன்னைக்கு மேலே நீங்க நேராக போய் பார்க்கலாம். ஏன்னா அப்படி பகவான் தலையில வச்சு கொண்டாடுவார் பகவான் என்று இந்த இதில் தெரிகிறது. அதனால அர்ஜுனன் அவனுக்கு கீழே உட்காந்துட்டு பகவான் தேரோட்டுறான். ஒரு சமயம் இந்த ஹஸ்தினாபுரத்தில் இந்திரபிரசத்தில் அர்ஜுனனுடைய மாளிகையிலேருந்து ஒரு பஜனை சத்தம் கேட்கறது. கிருஷ்ண கிருஷ்ண முகுந்த ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே. கிருஷ்ண கிருஷ்ண முகுந்த ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே. கிருஷ்ண கிருஷ்ண முகுந்த ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே. கிருஷ்ண 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 கோவிந்த நாராயண ஹரே. அச்சுதானந்த கோவிந்த மாதவா, அச்சுதானந்த கோவிந்த மாதவா, அச்சுதா அனந்த கோவிந்த மாதவா, அச்சுதா அனந்த கோவிந்த மாதவா. சச்சிதானந்த நாராயண ஹரே, சச்சிதானந்த நாராயண ஹரே. குருநாதன் தோண செய்ய சந்தனம், சத்குருநாதன் தோண செய்ய சந்தனம். திருநாமங்கள் நாவின் மேல் எப்பொழும், திருநாமங்கள் நாவின் மேல் எப்பொழும். பெரியாரே இருக்கணும் நம்முடே, பெரியாரே இருக்கணும் நம்முடே. நர ஜென்மம் சபலமாக்கிடுவான், நர ஜென்மம் சபலமாக்கிடுவான். கிருஷ்ணாமோ குந்தாய நர்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே. கிருஷ்ணாமோ குந்தாய நர்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயண. அச்சுதானந்த கோவிந்த மாதவா, அச்சுதானந்த கோவிந்த மாதவா. சச்சிதானந்த நாராயண ஹரே, சச்சிதானந்த நாராயண ஹரே, சச்சிதானந்த நாராயண ஹரே, சச்சிதானந்த நாராயண ஹரே.
பஜனை சத்தம் அர்ஜுனன் மாளிகையிலேருந்து கேட்கறது. ஏதோ நல்ல பஜனை சத்தம் கேட்கறதேன்னு நாரதர் பஜனை பண்றவர் நேராக அங்கே வந்துட்டார். சரஸ்வதியும் பிரம்மாவும் பஜனை பண்ணிட்டே இருப்பார். அவரும் கிளம்பி வந்துட்டார். சிவனும் ஆனந்த நடராஜன் நடனம் பண்ணிட்டு இருப்பார் பஜனை பண்ணிட்டு. அவரை சிவனும் பார்வதியும் கிளம்பி வந்துட்டார். பார்வதி பரமேஸ்வரன் பிரம்மா சரஸ்வதி இந்திரன் இந்திராணி 33 கோடி தேவர்கள் நாரதர் எல்லாரும் அர்ஜுனன் மாளிகைக்கு வந்தாச்சு. வந்தா அங்க உத்தவன் தான் பரமபாகவதன், கிருஷ்ணன் கூடவே இருக்கக்கூடியவன். அந்த உத்தவனும் வந்து நிற்கிறான். அந்த கிருஷ்ணனும் வந்துட்டார். கிருஷ்ணனும் அர்ஜுனனுடைய அந்த அந்த கால் மாட்டில் உட்கார்ந்து இருக்கார். அர்ஜுனன் தூங்கிட்டு தான் இருக்கான். அர்ஜுனன் தூங்கிட்டு இருக்கான். ஆனா பஜனை சத்தம் கேட்கறது அவன் ரூம்ல. அதான் நாரதன் நினைச்சான், நான் பஜனை பண்றேன்னு பேரே தவிர இவன் தூக்கத்திலையும் பகவான் நாம சொல்றானே. தூக்கத்துல பகவான் நாம சொல்றதுலாம் ஈஸி இல்லை. நான் சொல்றது டீப் ஸ்லீப்பிங். இந்த சொப்னத்துல யாராவது பஜனை கலந்துக்கிற மாதிரி சில பேர் பஜனை கை தட்டிட்டு பஜனை சொன்னாலும் சொல்லலாம். டீப் ஸ்லீப்ல தூங்குறது பஜனை பண்றதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. எவ்வளோ பெரிய சங்கீத வித்வானா இருந்தா கூட நல்லா தூக்கும்போது கொரட்டை விடும்போது கல்யாணி காம்போஜி எல்லாம் கொரட்டை விட முடியாது. எல்லாருக்கும் ஒரே கொரட்டை தான் வரும். அந்த மாதிரி தூக்கத்திலையும் அர்ஜுனுடைய நாம கீர்த்தனம் கேட்கறது. அவன் உடம்புல நாம அந்த ரோமத்துல நாம. உத்தவன் கண்ணீர் விடுறான். இது மாதிரி எனக்கு நாம ஜபம் வரலையே அர்ஜுனனை மாதிரி அப்படின்னு நாரதர் பார்த்து ஆச்சரியப்படுறார். தூங்கிட்டு இருந்தாருன்னா பட்டுன்னு எழுதுண்டான். எல்லாத்துக்கும் என்ன விஷயம்? உன் நாம கீர்த்தனத்தை கேட்கறது தான் வந்து போகணும். நான் ஒன்றும் நாம கீர்த்தனம் பண்ணலையே, தூங்கிட்டு தான் இருந்தேன். அப்பா நீ தூங்கிட்டு இருந்த உன் உடம்புல ஒரு ரோமும் ராம கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்றதுப்பா. ரோமெல்லாம் தன்னுமே சியாம மனமே சியாம ரோமு ரோமுமே சியாம ரே தன்னுமே சியாம மனமே சியாம ரோமு ரோமுமே சியாம ரே. அப்படி தன்னு மனு எல்லாத்துலேயும் அப்படி பகவன் நாமத்தை அவன் சொல்லிட்டே இருந்ததுனால தான் அந்த அர்ஜுனனுக்கு பகவான் சாரதியா தேரோட்டியா. எப்பேற்பட்ட பகவான் டிரைவர் வேலைக்கு வருவானா? எப்பேற்பட்ட மகாராஜாவை பெரிய பெரிய ஒரு பணக்காரன் இருக்கான், இன்னொரு பணக்காரனை கூப்பிட்டு இன்னைக்கு என் டிரைவர் இல்லை, இன்னைக்கு என்ன டிரைவர் பண்ண வரையலான்னா அப்படிலாம் வரமாட்டான். ராஜாதி ராஜன் துவாரகாதீசன் டிரைவரா வரான்னா அந்த பகவன் நாமத்துடைய பெருமை. ஜெய்போலோ பகிதபாவன பகவன் நாம கீ जय बोलो राजाधिराज कृष्णचंद्र महाराज की जय बोल सद्गुरु महाराज की जय. சாலையெல்லாம் பார்த்துட்டு நிறுத்திருமோ சொல்றாரோ நினைச்சிருந்தேன். இன்னைக்கு எவ்வளோனா சொல்லுங்கன்றார். அந்த ராஜாதிராஜனான பகவானே தேரோட்ட வரான்னா அந்த அர்ஜுனுடைய நாம கீர்த்தன மகிமை. புராணத்துல நம்ம பாஞ்சாலிக்கு जो नाम का प्रताप है तुम्हें याद हो चिन याद हो जो नाम का प्रताप है तुम्हें याद हो चिन याद हो जो नाम का पिता निकला दिया हरि नाम में मन ला दिया. ध्रुव को पिता निकला दिया हरि नाम में मन ला दिया. उसे अचल धाम दिला दिया, उसे अचल धाम दिला दिया. तुम्हें याद हो कि न याद हो जो नाम का. गजराज पे विपरा पड़ी मनु में जपा जो हरि हरि. गजराज पे विपरा पड़ी
பிரம்மானந்தரங்கிறவர் புராண கதையெல்லாம் எடுத்து சொல்லி எல்லாமே ராமனா நாம மகிமேங்கிறார். துருவுக்கோ பிதா நிக்கலாதியா, 5 வயசு குழந்தை அப்பா மடியில ஏத்திக்கல. குழந்தைய அப்பாவை அப்பாவை ஏத்துப்பா கொஞ்சுவான். அப்பா மடியில ஆசையா ஏற வந்த குழந்தைய அப்பா கை விட்டுட்டா, அம்மா விட்டுட்டா. கடைசியில நாரதர் வாசுதேவ நாமத்தை உபதேசம் பண்ணினார். அந்த வாசுதேவ நாமத்தையே சொன்னான். அதனுடைய பலன் என்னடான்னா, உசே அச்சல தாம திலாதியா, அந்த துருவனை பெரிய ஸ்டாரா மாற்றிட்டார். இன்னைக்கு எல்லாம் துருவ நட்சத்திரம் படிக்கிறாளே, எல்லா குழந்தைகளும் பையன் பெரிய ஸ்டார் ஆகணும்னு நினைக்கிறான். அல்பத்துல ஸ்டார் ஆகக்கூடாது, பக்தியில ஸ்டார் ஆகணும். இன்னைக்கும் துருவன் நட்சத்திரமாக பிரகாசிக்கிறான். அந்த துருவனுடைய ஆதாரத்துல தான் எல்லா கிரகமும் சுத்தறது. என்ன அர்த்தம்னா, ஒரு பக்தனுடைய ஒரு பாகவதனுடைய ஆதாரத்துல உலகம் இயங்கிறதுன்னு அர்த்தம். நல்லோர் ஒருவர் உடரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. மழை மாத்திரம் பாக்கியெல்லாம் சர்ச் பண்ணா கூகுளில் வந்தா வரும். கூகுளில் போய் மழை வேணும் தடுச்சுன்னா மழை வராது. பாக்கியை டவுன்லோட் பண்ணலாம், குடிக்க தண்ணி டவுன்லோட் பண்ண முடியாது. அதுக்கு மழை பெய்யணும். மழை பெய்யணும்னா ஒரு நல்லவா இருக்கணும். அதான் அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்தில் ஒரு கிராமம்னா 2 கோவில், அக்ரஹாரன்னு பேர். அக்ரஹாரம்னா என்ன அர்த்தம்னா, அக்ரே ஹரிஹி அக்ரே ஹரஹா, ஹரேஹே இதம் ஹாரம் ஹரஸ்தே. ஒரு சைடு பெருமா கோவில், ஒரு சைடு சிவன் கோவில், 2த்துக்கு நடுவில் இருக்கிற இடம் தான் அக்ரஹாரன்னு பேர். ஒரு பாடசாலை இருக்கும், வேத சப்தம் கேட்கணும். ஒரு பஜனை மடம் இருக்கும். ஒரு அக்ரஹாரம்னா யாராரும் வயசான பாகவதர் பஜனை பண்ணிட்டு இருப்பார். அந்த பஜனை பண்ணினாதான் மழை வரும். அந்த ஹிரண்யகசிபு ராஜ்யத்திலையும் க்ஷேமமா இருந்தான்னா அந்த ஹிரண்யகசிபு பெருமை இல்லை, அங்க பிரஹ்லாதன் நாராயணா நாராயணா சொன்னான். ராவண அரசாட்சியில கூட எல்லாரும் சௌக்கியமா இருந்தான்னா அது ராவணன் பெருமை இல்லை, அங்க விபீஷன் ராமராமான்னு சொல்லிட்டு இருந்தான். விபீஷன் அவன் ஆத்துல கூட ராமராமான்னு எழுதி வச்சுட்டான். அதை ராமனுடைய ஒரு ஆள் என்ன பண்ணா, ராவணன்ட்ட போட்டு கொடுத்துட்டான். உங்க தம்பி இருக்கானே எதிர்கட்சிக்காரன் பேரெல்லாம் எழுதி வச்சிருக்கான் வீட்டுல, உங்க தம்பியா இருக்கானே தவிர வீட்டுல பாருங்க ராமராமான்னு எதிர்பார்ட்டி எதிர்கட்சிக்காரன் பேரை எழுதி வச்சிருக்கான். உடனே ராவணன் அங்கே வந்தான். என்னடா என் தம்பியா இருந்தது என்னுடைய சத்ரு ராமனுடைய பேரை எழுதி வச்சிருக்கேன். இல்ல உங்க பக்தி தான் அப்படின்னா விபீஷணன். என் பக்திக்கும் ராமருக்கும் என்னடா சம்பந்தம்? விபீஷணன் கெட்டிக்காரன். உங்க பேர் என்ன? ராவணன். மன்னி பேர் என்ன? மந்தோதரி. அதான் ராமான்னு எழுதியிருக்கேன் அப்படின்னா. அப்படி டெக்னிக்கலாவது பகவான் நாமத்தை சொல்லணும். அப்படி ராவணன் ராஜ்யத்தோட க்ஷேமா இருந்தது காரணம் அந்த விபீஷனுடைய ராமநாம். அது மாதிரி கம்ச ராஜ்யம். கம்சன் யாருன்னா கிருஷ்ணனுக்கே மாமா. அவனுக்கு ஏன் கம்சன் ஒரு தமாசா சொல்றான், அவன் அப்பா கூட்டாரான் கம்சன் அப்படின்னு கூட்டாரான். அதனால கம்சன்னா எனக்கு அவனுக்கு பேர். அது இங்கிலீஷ் கம்சன். ஆனா சமஸ்கிருத பிரகாரம் அவன் கம்சன் ஒரிஜினலா அவ அப்பாவுக்கு பிறந்தவன் அல்ல, ஒரு ராட்சசன் மூலமா பிறந்தான். அவ அம்மா தெரியாம போயிட்டா. ஏன்னா அந்த ராட்சசன் என்ன பண்ணா, அந்த கம்சனுடைய அப்பா ரூபத்துல வந்துட்டான். கஹா சஹா, அந்த நீ யாருன்னு கேட்டதுனால தான் கம் சஹா அப்படின்னு ஒரிஜினல் பேர். அந்த கம்ச ராஜ்யத்தில் கூட எல்லாரும் க்ஷேமமா இருந்தான்னா அங்க அக்ரூரன்னு ஒருத்தர் இருந்தான். நல்லோர் ஒருவர் உடரேல் அவர் பொருட்டு பெய்யும் மழை. அப்பதான் மழை பொழியும். நாடு க்ஷேமமா இருக்கணும்னா ஒரு பாகவதால் இருக்கணும். இன்னைக்கு யாருடைய மனசுமே ஒரு சுத்தமா இல்லை, ரொம்ப பொல்யூட்டடா இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரு பேப்பரை பார்க்க முடியல, எங்க பார்த்தா அது நடக்குது. ஏன் தப்பு காரியம் பண்றான்னா, தப்பான காரியம் பண்றதுக்கு காரணம் அவன் மனசு சரியில்லை. ஏன் மனசு சரியில்லைன்னா சாப்பாடு சரியில்லை. உபனிஷத்து சொல்றது சாந்தோகப்படுது, ஆகார சுத்தம் சத்துவ சுத்தி. நீ ஒழுங்கான ஆகாரத்தை நீ பகவன் நாம சொல்லி வீட்டுல மடியா பண்ணி தயார் பண்ணி சாப்பிட்டா உன் மனசு சுத்தமா இருக்கும். நீ கண்டவன் பண்ணதை வாங்கி சாப்பிட்டு இருந்தா உன் மனசு கண்டமான தான் போகும். அப்ப அந்த மனசு சரியாகிறதுக்கு அது பெரிய ப்ராசஸ். அதை நான் இவ்வளவு ஈஸியா சொல்ல முடியல. ஏன்னா இந்த பூமி முதல்ல சுத்தமா இருக்கணும். பூமி சுத்தமாகணும்னா அதுக்கு என்ன காரணம்? பூமியில ஓடக்கூடிய தண்ணி சுத்தமா இருக்கணும். இப்ப தண்ணி எங்க பார்த்தாலும் எந்த நதியை போனாலும் சாக்கடையை கலந்து விட்டுருக்கான். கங்கையில நான் கங்கோத்திரி வழியும் போயிட்டு வரேன். எல்லா இடத்துலையும் எனக்கு பத்ரிநாத் எங்க போனா அங்க பக்கத்துல ஒரு ரிசர்ட் இருக்கு. அந்த ரிசர்ட்டோ ஏதோ ஹோட்டலை கட்டுறான்.
அதனுடைய கழிவு நீர் முழுக்க கங்கையில் தான் கலக்கிறது. இந்த ஓடுற தனியாக இருக்கிறதுனால அது தானாகவே சுத்தம் வகிக்கிறது. இப்படி நதியை முழுக்க அசுத்தம், ஜலம் அசுத்தமாக இருக்கு. ஜலத்துக்கு காரணம் என்னன்னா அக்னி, பஞ்சபூதங்கள்ல அந்த நெருப்பு. இப்ப நெருப்பு சுத்தமான நெருப்பு இல்லை, எங்க பார்த்தாலும் குப்பை இருக்கிற புகை இருக்கே தவிர ஹோம புகையே காணும். அந்த காலத்துல வீட்டுக்கு வீட்டு ஹோம புகையா இருந்தது. இப்ப அவன் கையில புகையை வச்சு ஊதிட்டு இருக்கானே தவிர நல்ல புகையை சுவாசிக்க முடியல. இப்ப நல்ல தண்ணி வாங்கி பாட்டில குடிக்கிற மாதிரி கொஞ்ச நாளைக்கு எல்லாருக்கும் ஒரு பாட்டில 2 மூக்கில் வச்சுக்கிட்டு நல்ல சுவாசம், நல்ல மூக்கு அப்படியே மூக்கில் வச்சுட்டு போவா போல. இப்படி நல்ல புகை இல்லை, எங்க ஃபேக்டரி புகையும் அந்த புகையும் இருக்கே தவிர நல்ல அக்னி சுத்தமானதா இல்லை. அக்னிக்கு காரணம் வாயு. வாயு ரொம்ப பொல்யூட்டடா போயிடுச்சு. அதனால தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் கொரோனான்னு ஏன் வந்ததுன்னா, அது கொரோனா இல்லை. அழகா ஒருத்தர் சொல்றார், ஹிந்தியில ஒருத்தர் சொன்னார், இந்த கொரோனா இல்லை, பஜன் கரோனா, கீர்த்தன் கரோனா, ஜப்பு கரோனா, பாட்டு பூஜா பாட்டு கரோனா. நீ பண்ணு, அது பண்றியா? ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு அனுபவிக்க முடியும். அது பண்றியா அப்படி கேட்டதுனால பஜன் கரோனான்னு கரோனான்னு எடுத்துடும். நீ பஜனை பண்ணல, நீ கீர்த்தனம் பண்ணல, வேதம் படிக்கல, அதனால அப்படி கஷ்டம் ஆயிடுச்சு. அப்படி அந்த வாயு பொல்யூட் ஆனதுனால தான் இந்த கொரோனான்னு நம்ம கஷ்டப்பட்டு. ஏன்னா துளசி செடி வீட்டுக்கு விட்டு துளசி செடியை காணும், அரச மரத்தை காணும், மரத்தெல்லாம் விட்டு இடத்துல ஆக்சிஜன் இல்லைங்கிறான். இப்போ கொரோனா காலத்துல அந்த துளசி செடிக்கும் அரச மரத்துக்குள்ள பெருமை தெரிஞ்சது எல்லாம். அப்படி அந்த வாயு ரொம்ப பொல்யூட்டடா இருக்கு. ஏன்னா எங்க ஏகப்பட்ட வண்டிலாம் போயிட்டு இருக்கு. அது மாத்திரம் இல்ல, வாயு பொல்யூட்டது காரணம் ஆகாசம் பொல்யூட் ஆடுறது. ஏன்னா இப்ப நம்ம எல்லாரும் ஏசின்னு வச்சுக்கிறான், ஃப்ரிட்ஜுன்னு வச்சுக்கிறான். அதுலேருந்து வரது முழுக்க இந்த ஓசோன் படலத்தில் ஓட்டையை உண்டாக்குறது. இந்த ஓசோன் படலம் அது ஓட்டை இல்லாமல் தான் சூரிய கிரணம் நமக்கு மேலே தட்டினாலும் பாதிப்பு இல்லாமல் இருக்கு. இந்த ஓசோன் படலம் சொல்றாலே அங்கங்கே இப்போ ஓட்டை பெருசாகிட்டே இருக்கு. அதை அடைக்கிறதுக்கு வேற எது பண்ணினா அடைக்க முடியாது. அதுக்கு ஹோம புகை தான் அதை அடைக்க முடியும். பாக்கி எதுனாலையும் அதை ஒன்றும் சரி பண்ண முடியாது. அப்போ ஒருத்தன் ஒரு ஃப்ரிட்ஜு வீட்டில் வைக்கிறான்னா எவ்வளோ ஹீட்டு காத்த வெளியில் அனுப்புறான். புரியவே இல்லை. ஜனங்கள் இவ்வளோ மட்டாலாக இருக்கா, கவர்மெண்ட் அதோட மட்டாலாக இருக்குது. ஏன் ஹீட்டாக இருக்குன்னு ஏசியை போட்டுக்கிறேங்கிறான். பைத்தியம். முதல்ல ஏன் ஹீட்டாக இருக்குது அதை யோசிக்க வேண்டாமோ? நீ ஏசி போடுறதுனால தான் ஹீட்டாக இருக்குது. ஒரு ஏசி ஒருத்தன் போட்டோன்னா வீட்டில் 2 மரத்தை வைக்கணும்னு சட்டம் போடணும் கவர்மெண்ட். 2 மரத்தை வச்சான்னா அந்த ஹீட்டு ஓரளவு தனியும். இப்போ எங்கே பார்த்தாலும் கடை எதையெல்லாம் மாலுன்னு சொல்லி ஏகப்பட்ட ஏசி சுற்றி வர ஏசியாக போட்டுட்டு அப்புறம் ஹீட்டாக இருக்குன்னா ஹீட்டு பண்ணுறதுலையும் ஏசி போடுறதுனால தான். அந்த காலத்தில் 1-2 பேர் ஏசி வச்சுருந்தா ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தா. இப்போ வீட்டுக்கு விட 2 ஃப்ரிட்ஜு, ஒரு ஃப்ரிட்ஜு வர என்ன ஆச்சுன்னா இருக்க பழையது சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அது அதோட கஷ்டம். ரொம்ப சிந்தனை பண்ணால் ரொம்ப போகிறது எனக்கு மனசு. அப்போ வாயு பொல்யூட் ஆகுது, ஆகாசம் பொல்யூட் ஆகுது. ஆகாசம் சப்தம். இப்போ நல்ல சப்தமே வெளியில் எங்கேயும் கேட்கல. வீட்டுக்கு வீடு இது அழுகிற சீரியலும் மொபைலுக்கு மேலே அவன் எத்த வேண்டாத பாட்டையும் கேட்டுண்டு கோடியில் 100 பேர் ஏதோ பஜனையை பார்த்தா தேவை. இந்த எத்தனை பேர் ஜனங்கள்ல இந்த பிரேம சாகர்னு இந்த யார் எத்தனை பேர் பார்க்கலாம் தெரியல. இது கொஞ்சம் பேர் பார்த்தா, அது கொஞ்சம் பேர் பார்த்தா மாத்திரம் பொறுமா, ஏதோ வயசானவா. அதனால எல்லா இடத்துலையும் நல்ல சப்தங்கள் வரணும். அந்த நல்ல சப்தங்கள் ஆகாசத்தில் நிறைய போனாதான் கிராமத்துக்கு கிராமம் வேதமும் பஜனையும். இந்த நல்ல சப்தம் ஆகாசத்தில் நிறைஞ்சாதான் காற்று சுத்தமாகும். காற்று சுத்தமானாதான் நீர் ஜலம் அக்னி சுத்தமாகும். நெருப்பு சுத்தமானாதான் தண்ணீர் சுத்தமாகும். தண்ணீர் சுத்தமானாதான் பூமி சுத்தமாகும். பூமி சுத்தமானாதான் அப்புறம் அதில் விளையக்கூடிய சாப்பாடை சாப்பிட்டா உன் மனசு சுத்தமாகும். அப்பதான் நீ நல்ல காரியமும் நடக்கும். பெரிய விஷயம். அதனாலதான் அந்த காலத்துல ராஜாக்கள் அங்கங்கே ஒரு பஜனை மடம்னு கட்டி ஏதோ வேத பாடசாலை கட்டி இதனுடைய பிரயோஜனம் இப்ப கண்ணாபின்னு ஒருத்தருக்கு நல்ல மனசே தோண மாட்டேங்குது. மொபைலை வச்சுட்டா கூட இதுல கோடியில ஒருத்தன் பேர் நல்லதை பார்த்தா தேவை. இது கத்தி மாதிரி, இது குத்தவும் குத்தலாம். கத்தியினால டாக்டர் கையில கிடைச்சா காப்பாற்றுவான், கொலைகார கையில கிடைச்சா கொலை பண்ணுவான். அது மாதிரி இருக்கு இந்த மொபைல். இந்த மொபைல் என்னன்னா இதுல வேண்டாததும் இருக்கு, வேண்டியதும் இருக்கு. எல்லாருக்கும் வேண்டியதை பார்க்கணும்னு தோணாது, வேண்டாதுதான் ஒல்லி அது வருது. அதை யூஸ் பண்ற வகையில அது மாதிரிதான் குழந்தைகளுக்கு கையில கிடைக்கிற கத்தி மாதிரி இருக்கு இப்போ மொபைல். அப்படி இருக்குன்னா குழந்தைகள் கையில கத்தியை கொடுக்க மாட்டான் எந்த அம்மாவும். தொடாத மிரட்டுவா, குடுங்கி வைப்பா. அவன் ஓரளவுக்கு பக்குவம் ஆன பிறகு
எந்த அம்மா குழந்தை கையிலிருந்து கத்தியை பிடிங்கி வச்சாலும் அந்த அம்மாவே கத்தியை கொடுத்து கொஞ்சம் கையை நெருக்கி கொடுக்குறாம்பா. ஏன்னா அந்த பரிபக்கம் வந்தாதான் அந்த கத்தியை கொடுக்கப்படும். அது மாதிரிதான் கொடுக்கணும் மொபைல். இப்ப என்னன்னா சின்ன குழந்தை மொபைல் இருந்தால் தான் சாப்பிடுவேங்கிறது. இப்படி எப்படியோ எங்கேயோ காலம் போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் நல்ல புத்தி கொடுக்க நான் பகவானை தான் பிரார்த்தனை பண்றேன். நான் என்னால என்ன பண்ண முடியும்? நம்மளால பண்றது எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடுப்பா பகவானின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். அதுக்கு முக்கியம் இந்த நாம ஜபம். ஹரே ராம ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராமா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. எல்லாரும் ஹரே ராம ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம ராம ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. அந்த துருவனுக்கு அவ அம்மா அப்பாவும் விட்டுட்டான். கடைசியில் காட்டில் வந்தது நாரதர் வாசுதேவ மந்திரத்தை சொல்ல சொன்னார். அந்த வாசுதேவ மந்திரத்தை சொல்லி அவனுக்கு உயர்ந்த ஸ்டாரா மாத்தினார். அவனுடைய ஆதாரம் தான் ஒரு பாகவதன் எடுத்துக்கிறதுனா. நீங்க குருநாதன் அழகா சொல்வார், நல்லோர் ஒருவர் உளரேல். உளரேல்னா இந்த பெரிய வெள்ளக்காரம் குளம்ங்கிறல்ல போட்டோம் வச்சுக்குவோம். உளரேல்னா அவர் ஒருத்தர் நல்லவர் ஒருத்தர் இருந்தா அவருக்காக எல்லாருக்கும் மழை பெய்யும். எப்படி மாற்றலாம்? நல்லோர் ஒரு உளரேல். உளறினா கூட ராமகிருஷ்ணன் உளறினாலும் பரவாயில்ல, ஆனா அவங்க உளரணும். பகவன் நாமத்தை உளறினா கூட பரவாயில்ல. நல்லோர் உளரேல் உளறினா கூட பரவாயில்ல, அதனால மழை பெய்யும். அவர் பாகவதனாலதான் க்ஷேமம் வரும், லோகத்துக்கு க்ஷேமம். அதே மாதிரி பிரகலாத சரித்திரத்திலையும் அந்த பிரகலாதனை காப்பாற்றுறதுக்கு ஓடி வந்ததுக்கு காரணம் அவன் சொன்ன பகவன் நாமம், நாராயண நாமம். அன்னைக்கு கஜேந்திரனை காப்பாற்றுறதுக்கு பகவான் ஓடி வந்தாரே, கிரகு மாருக்கே முகுதி ஹரி. அந்த கஜேந்திரன் ஆதி மூலமே ஹரிஹரி சொன்னாங்கிறான். யானை ஹரிஹரி சொல்லுமா? யானை பிளிரும் ஒரு சத்தம் தான் கொடுக்கவே தவிர யானை ஹரி சொல்லுவான். அதான் இந்த பாட்டுல பிரம்மானந்தா சொல்றார், गगराज पे विपदा पड़ी मन में जपा जो हरि हरि. मन में जपा जो हरि हरि. மனசுனாலே ஹரிஹரி இந்த யானை சொன்னதான். அப்பதான் அந்த கிரகம் அந்த முதலைய வதம் பண்ணி அந்த இதெல்லாமே தத்து தான். இந்த யானைக்கு அந்த குளத்துல தண்ணி குடிக்க போச்சு. அப்ப என்னாச்சு? ஒரு முதல காலை பிடிச்சிருச்சு. இந்த குளம்னா என்னன்னா இந்த சம்சாரம் தான் குளம். யானைன்னா நம்ம எல்லாம் தான் ஜீவன். இந்த ஜீவனாகிய யானை சம்சார குளத்துல தண்ணி குடிக்கலாம், சௌக்கியமா இருக்கலாம் போகும்பொழுது என்ன ஆகும்? காலமாகிய முதல்ல காலை பிடிக்கும். ஏன் காலை பிடிச்சது வாழை பிடிக்க கூடாதோ, தும்பிக்கை பிடிக்க கூடாதோன்னா அது எப்பவுமே காலை தான் பிடிப்பான். எப்ப காலில் ப்ராப்ளம் ஆரம்பிக்கிறதோ, முட்டு வலி, கால் வலி, கீழே உட்கார முடியல, மேலே உட்கார முடியல, இந்த கால் ப்ராப்ளம் ஆரம்பிச்சாலே என்ன அர்த்தம்னா பகவானை கால் பண்ண டைம் ஆயிடுது. அப்புறம் இதுக்கு மருந்துக்கிறதுலாம் ஓரளவு தான் போதும், அட்ஜஸ்ட் தான் பண்ணலாமே தவிர பழைய மாதிரிலாம் இருக்காது. கேரளா போய் பிழிச்சல் கிழிச்சல்லாம் நடத்தலாமே தவிர, அது நான் கூட கேரளாவில் கேட்டேன், இந்த பிழிச்சல் நடத்துனாலே எல்லாம் சரியாகுமான்னா, அதில் பிழிச்சல்னா என்ன அர்த்தம்னு, அது உங்கள் பணத்தை அதை பிழிஞ்சி எடுக்கிறது தான் பிழிச்சல்னு வேறு அப்படின்னாரு. ஓரளவு சரி பண்ணிக்கலாம். ஆனால் அந்த கால் ப்ராப்ளம் ஆரம்பித்தாலே பகவானை கால் பண்ணுறதையும் எடுத்து தெரிஞ்சுக்கணும். ஆனால் தான் முதல்ல ட்ரங்க் கால் பண்ணிதானா யார்? கஜேந்திரன் ட்ரங்க் கால் பண்ணினார். யானை தும்பிக்கி ட்ரங்க்னு பேர். ட்ரங்க் கால் அவர் பண்ணினார். அந்த காலத்தில் ட்ரங்க் கால்னு உண்டு. அப்படி பகவானை கூப்பிட பகவான் சக்கரத்தினால முதலையை அடிச்சான்னு இருக்கு. சக்கரங்கிறதா ஞான சக்கரம். ஞானமாகிய சக்கரத்தினால
காலமாகிய முதலையை அடிச்சு ஜீவனாகிய கஜேந்திரனை காப்பாத்துறா. द्रौपदी की लाज उतारिया जब कृष्ण कृष्ण पुकारिया, द्रौपदी की लाज उतारिया जब कृष्ण कृष्ण पुकारिया, ब्रह्मानंद चीर पधारिया, ब्रह्मानंद चीर पधारिया। तुम्हें याद हो कृष्ण नाम का प्रताप है, तुम्हें याद हो कि न याद हो जो नाम का। கிருஷ்ணனும் சத்யபாமியும் சொக்கட்டான் ஆடி இருக்கிறார்கள். சொக்கட்டான் ஆடி இருக்கிற டயத்துல தான் திரௌபதியினுடைய வஸ்திராபகரணம். திரௌபதியை தூக்கில உரிய ஆரம்பிச்ச உடனே திரௌபதி என்ன பண்ணினாலும், ஹா கிருஷ்ண துவாரகாவாசின் வாசி யாதவ நந்தனா இமாம் அவஸ்தாம் சம்பிராப்தாம் அநாதாம் கிம் உபேட்சசே. ஹா கிருஷ்ணா துவாரகா, கிருஷ்ணனான்னு கூப்பிட்டோடனே கிருஷ்ணன் எதிர்க்க வரலான்னு சிந்தரான். துவாரகா வாசின்னு கூப்பிட்டான். நீங்க வரணும் அவசியம் இல்லை, அங்கேருந்தே காப்பாத்தினா கூட போரும் அப்படின்னு கூப்பிட்ட உடனே அந்த திரௌபதி கூக்குரலை கேட்டு அந்த சொக்கட்டானுடைய அந்த கிருஷ்ணன் அக்ஷயம்னு இந்த காயை உருட்டிட்டான். உடனே ஓடுறான். எழுதிட்டு கிருஷ்ணன் ஓடுறதை பார்த்துட்டு சத்யபாமா கேட்டா எங்க ஓடுறேன்னு. திரௌபதிக்கு ஆபத்து, அதான் ஓடுறேன்னு 4 ஸ்டெப்பு ஓடின கிருஷ்ணன் திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டான். திரௌபதி சத்யபாமா கேட்டா, திரௌபதிக்கு ஆபத்துனாலே என் தோழியாச்சே திரௌபதியை சீக்கிரம் காப்பாற்ற போங்க. இல்லை நான் காப்பாற்றலான்னு போனேன், அதுக்காக கிருஷ்ணான்னு கூப்பிட்டாலே அந்த என்னுடைய நாமமே அவளுக்கு வஸ்திரத்தை கொடுத்து காப்பாத்திடுத்து. அளவு கடந்த வஸ்திரத்தை கொடுத்து सारी की बीच गई नारी, नारी की बीच गई सारी, सारी ही का नारी है, சாரிக்கு நடுவில் நாரியா, நாரிக்கு நடுவில் சாரியான்னு தெரியல. அப்படி விதவிதமான வஸ்திரங்களை கொடுத்து பகவான் வஸ்திர ரூபமா அவதாரம் பண்ணி காப்பாத்திட்டான். அவ என்னன்னா கிருஷ்ணன் போகிறதுக்கு முன்னாடியே கிருஷ்ணன் நாமம் முன்னாடி வந்து காப்பாத்திடுத்து அப்படின்னு பிரம்மானந்தர் ஒரு அழகான கிருஷ்ணன் ஹிந்தியில சொல்லியிருக்கார். பிரம்மானந்த சீது பதாரியா. உனக்கு அது தெரியலையாங்கிற துமே யாதுகோ கே யாதுகோ. ஆனால் பகவான் நாமத்தை சொல்லுப்பா, பகவான் கட்டாயம் காப்பாற்றுவார். ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாசம் புராணம். அப்புறம் இப்போ உள்ள பக்தர்கள்ல நம்ம சனாதன தர்மத்துக்காக பாடுபட்டவர் ஒரு பிரதான மகாராஜ் சத்ரபதி சிவாஜி மகாராஜ். அந்த சிவாஜி மகாராஜ தாக்கு பிடிக்க முடியல இந்த குல்லாக்காரனால. அவனே சொல்றான், அவன் எங்க படுக்கிறான் எங்க தங்குறானே தெரிய முடியல. ஒரு இடத்துல இருந்தான்னா போய் பார்க்கலாம், இங்க இருக்கிறான் அங்க இருக்கா, அதே மாதிரி மூடி மாதிரி அங்கே பறந்துட்டே இருக்கான் போறக்காவ. அதனால அவனுக்கு சிவாஜிக்கு என்ன பேர் வச்சான் தெரியுமா? அவருக்கு மலை எலின்னு பேர் வச்சான். மலையிலேயே தங்கிட்டு அங்கே இருந்து அப்படியே இருக்கான், அவன் கண்டுபிடிக்க முடியல. ஒரு தடவை சத்ரபதி சிவராஜ மகாராஜா ஒரு மிலேச்ச சைன்யத்தோடு யுத்தம் பண்ணி, அவ ரொம்ப கூட்டம் ஜாஸ்தி, இன்னைக்கு அவ கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு, நம்ம கூட்டம் கம்மியாக இருக்கு. அப்ப என்ன பண்றான், அந்த சமாளிக்க முடியாம ஓடி வரான். தப்பிச்சு ஓடி வர டயத்துல அங்க பஜன சத்தம் கேட்கறது. பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா ஹரி பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா ஹரி பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா ஹரி பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா பாண்டூரங்க பாண்டூரங்கா ஹரி பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா பாண்டூரங்க 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 ஹரி பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா ஹரி பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா
பஜனை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஒரு தடவை இப்படி பஜனை இங்கே கேரளா சைடு போகும்போது எங்கேயோ ஒரு கிராமத்து கோவிலில் ஏதோ பஜனை சத்தம் கேட்டதே வண்டியை நிறுத்தினுட்டா. நிறுத்தி பஜனை கேட்கும்போது அங்கே மஞ்சப்புரம் மோகன் ஒருத்தர் பஜனை பண்ணிட்டு இருந்தார். பஜனை கொஞ்ச நேரம் கேட்டு இந்த பாட்டு கேட்டு தன்னுடைய மாலையை கழட்டி போட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப அவர் ஹை லெவலில் போயிட்டார். அந்த மஞ்சப்புரம் மோகன்கிறவர் ஃபாரின் லெவலுக்கு ஹை லெவலில் போயிட்டு என்னன்னா குருநாதருடைய அனுகிரகம். அப்படி அந்த பஜனையை கேட்ட சிவாஜி மகாராஜாவனால உடனே ஓடி போக முடியல. அதுவும் துக்காராம் சுவாமிகளுடைய பஜனை. உடனே பஜனையில் போய் உட்காந்துருக்கான். துக்காராம் ஒரு அபங்கம் கேட்டார். உடனே கிளம்பினார். நீ துக்காராம் கேட்டார், எங்கே கிளம்புற? இல்லை, நான் பெரிய யுத்தத்தில் நான் உயிர் தப்பி ஓடி வரேன். உங்களை நான் இங்கே இருந்தால் அந்த மிலேச்ச சைன்யத்தினால இங்கே பாகவதாலுக்கு ஆபத்து வந்துடும். அதனால் நான் இங்கே இல்லை. நான் உயிர் போகிற வகையில் பாகவதாலுக்கு நமஸ்காரம் மட்டும் போகலான்னு வந்தேன். பஜனையில் ஹரிகீர்த்தனில் இன்னைக்கு அந்த சம்பிரதாயம் நடுவில் எழுதுக்கிற வழக்கம் கிடையாதுப்பா. இந்த ஹரிகீர்த்தனில் உட்காரணும் விட்டான். குரு சொன்னா மேலே அவன் நிஷ்கவலையாக உட்காந்து அவன் பஜனையில் கைதுக்காம போட்டுருக்கான். இந்த மிலேச்ச சைன்யம் கொடுக்கணும் வந்ததா. இங்கே வந்துட்டே இருக்கும்போது வேற ஒரு சிவாஜி குதிரையில பறந்துருக்கு, வேற ஓடுறான். சிவாஜி அங்கே போகிறான் பாரு அப்படின்னு எல்லாம் அந்த சிவாஜி முன்னாடியே போயிட்டே இருந்தா. இப்போ போயிட்டே இருந்தா அந்த சிவாஜி மலை மேலே குதிரையில் போயிட்டே இருக்கா. பின்னாடி ஒத்தனே வந்தா. எந்த பக்கம் வழியோ அந்த பக்கத்தில் வழி இருக்கணும். அந்த போர்டு ஒன்று வச்சிருக்கு. அந்த போர்டை குழி பக்கமாக திருப்பி விட்டுட்டு இந்த சிவாஜி மறைஞ்சு போயிட்டார். எல்லாம் வேகமாக கடைசியில் கொடுத்துட்டு இப்படி பெரிய ஆபத்தில் மாட்டின்ற சிவாஜியை காப்பாற்றுங்கிறனா அந்த பகவன் நாமம் தான். இப்படி எத்தனை உதாரணம் சொல்லலாம்னு சொல்லியிருக்கோம். இப்படி பகவன் நாமத்தினுடைய பெருமையை எவ்வளோ ஈஸியாக ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள அடைக்கிற முடியாது. ஆரம்பத்தில் சொன்னேனே, அகஸ்தியர் சமுத்திரத்தை குடிக்கிற மாதிரி என்ன கொஞ்சம் நேரம் பகவன் நாமால சொல்லலாம்னு ஆரம்பித்தா ஒன்றுனா ஞாபகம் வந்துட்டே இருக்கு. இதை சொல்கிறதா அதை சொல்கிறதா இப்போ எனக்கே கஷ்டமாக இருக்கு. இப்படி பகவன் நாமத்தினால எத்தனை பேருக்கு. சமீபத்தில் கூட ஒரு அம்மா இருந்தாள், நரகப்பிரியா அம்மான்னு கேரளாவில் அபேதானந்த ஆசிரமத்தில். அவன் எப்போதும் ராமராமா ஹரிராமா சொல்லியிருப்பான். யாருக்காக தான் பிராமணன்னா உடனே அவளுக்காக ஹரிராமா சொல்லுவா. கேன்சர் சரியா போயிடும். இப்படி நிறைய பேருக்கு அந்த ரோகத்தெல்லாம் மாற்றி எல்லா க்ஷேமத்தையும் இந்த பகவான் சதா சர்வேஷ்டதம் ஜந்தோஹோ சர்வாவத் நெய்வாரகம் ஸ்ரீராமநாம ஜெயதி ஸ்ரேயோ ஹேது சிகாமணின்னு போஜேந்திரனுடைய முதல் அந்த பகவன் நாம தசோதத்தில் முதல் ஸ்லோகம். சதா சர்வேஷ்டதம் ஜந்தோஹோ, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் இந்த பகவன் நாமத்தினால கிடைக்கும். எல்லா ஆபத்தும் சர்வாவத் விரிவாரகம் ஸ்ரீராம நாம ஜெயதி ஸ்ரேயோ ஹேது சிகாமணி. ஏன் ராமநாமத்தை பிரதானமாக சொன்னான்னா அதில் 2 இருக்கு. சிவனும் இருக்கார், பெருமானும் இருக்கார் ராமநாமத்தில். விஷ்ணு அஷ்டாட்சரம் தான் ரொம்ப முக்கியம். அதில் நமோ நாராயணாயன்னு இருக்கு. பஞ்சாட்சரத்தில் ரொம்ப முக்கியம் நம சிவாயன்னு இருக்கு. அந்த ராம எடுத்துட்டான்னா நாயனாயன் ஆயிடும். மாவ எடுத்துனா நசிவாயன் அமங்கலமானு அர்த்தம். சிவாயங்கிறது நசிவாயன் ஆயிடும். அந்த அஷ்டாட்சரத்தில் உள்ள ரா, இந்த பஞ்சாட்சரத்தில் உள்ள மா, 2ஐயும் சேர்த்து ராமா அப்படின்னா அது சங்கரநாராயண அவதாரம் மாதிரி பெருமாள் நாமத்தையும் சொன்ன மாதிரி ஆயிடும், சிவநாமத்தையும் சொன்ன மாதிரி ஆயிடும். அப்படி போதேந்திரால் ஐயாவால் எல்லாரும் இது நான் இந்த நாமம் தான் என்ன இல்லை. அந்த ஊரில் மகாலிங்கம் சொல்லிட்டு இருப்பா. திருவிடாபுரத்தூரில் அங்கே கோவிந்தபுரத்துக்கிட்ட அண்ணா ராமநாமத்தை பற்றியே சொல்லிட்டு இருந்தாரா. அங்கேருந்து ஒரு பாட்டு கேட்டால் எனக்கு ராமராமன் வரல, மகாலிங்கம்னு வருது. அதோட இது சேட்டை சொல்லிட்டே இருப்பார். யாருக்கு எது முருகானா முருகா. பகவன் நாமத்தில் வித்தியாசமே கிடையாது. அதனால் நாமிய துவேஷம் பண்ண சிவனை விஷ்ணு துவேஷம் பண்ண கூட பரவாயில்லைங்கிறார். இந்த பகவன் நாமத்தில் தேசம் மாறாடுவது உனக்கு எது பிடிச்சிருக்கோ, எது வாயில வருதோ, ராமா கிருஷ்ணா கோவிந்தா நம சிவா முருகா, யாருக்கு என்ன பிடிக்குமோ, சிவா சிவா சொன்னாலும் ஓகே, முருகா சொன்னாலும் ஓகே. ஏதாவது ஒரு பகவன் நாமத்தை விடாமல் பிடிச்சிக்கணும். அதுதான் எனக்கு வாயில வரணும் என்று பாகவதத்தில் அழகான பிரார்த்தனை. அத கதஞ்சித் ஸ்கலன சுத்பதன ஜிரும்பன துர்வஸ்தானாம் ஸ்மரணாய ஜ்வரவரண தசாயாமபி சகல கஸ்மன நிரசனானி தவகுன கிருத நாமதேயானி வச்சன கோச்சராணி பவந்து. அந்த பகவன் நாம மாத்திரம் நம்ம வாயில பிராக்டிஸ் பண்ணிடணும். அது முதல்ல வராது. அங்கேயே அடிபட ஐயோ அம்மா அப்பா கிருஷ்ணா, அப்புறம் தான் நான் 2-3 நாள் தான் கிருஷ்ணா. அவன் எடுத்தோடனே ஐயோ அம்மா சொல்லும்போது கூட அம்மானு அம்பால நினைச்சுன்னு சொல்லல. அதே ஏதோ பிராக்டிஸ்ல வருதுதான். அப்படி சொன்னா கூட அம்மானு சொன்னா கூட என் பேரை சொன்னா நினைச்சுக்கலாம் அம்பாள்.
அதனால பகவன் நாம சொல்ல பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன உதாரண கதையை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன், ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஒரு உதாரணம், ஒரு முட்டாள் என்ன பண்ணினா ஒரு நுனிக்கிளையில உட்காந்து அடிக்கலையை வெட்டின்னு இருக்கான். இதை பார்த்தார் பார்வதி பரமேஸ்வரால், ஆஹா இந்த அசடு ஒன்றும் தெரியாமல் இப்படி பண்ணுறதே, நுனிக்கலையிலிருந்து அடிக்கலையை வெட்டினோம்னா அது விழும்போது நானும் விழுந்துவேன்னு அந்த பையனுக்கு தெரியலையே, இவனை எப்படியா காப்பாற்றணுமே சொன்னார். பரமேஸ்வரர் சொன்னார், இவனுக்கு அந்த நேரம் அப்படிதான் இருக்கு, விட்டுடுன்னா இல்லை எப்படியா காப்பாற்றி ஆகணும். அவனு பண்ணுவோம், அம்மானு விழுந்தான்னா நீ காப்பாத்து, அப்பான்னு விழுந்தா நான் காப்பாத்துறேன்னு ரெண்டு பேரும் கையை நீட்டிட்டு இருக்காங்க. வேணும்னா மரக்கலை வடிச்ச ஐயோன்னு கத்தினான். ஐயோங்கிறது எவனுடைய பொண்டாட்டி பேர். அவன் அங்கேருந்து வந்தான், எங்காட்டுக்கு வானா வாழி என் வீட்டுக்கு வாங்க அழிச்சுன்னு போயிட்டு. அதனால எந்த சமயத்திலையும் அந்த பகவன் நாமத்தை சொல்றதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கணும். அதுக்குள்ள அனுகிரகத்தை பகவான் தரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஒரு குரு கீர்த்தனை சொல்லி பூர்த்தி பண்ணுறோம். स्वजन हृदमल सरोवर विकसित सरति मृदु चरणा गंभीर धमन करुणायत नयन कराधर शीतल वदना ललित विकार ललाट विभासित गोपी चंदन तिलका जय जय कलिमल हरणा जय हरिनाम वितरणा समधीरमुदारा करुणा पारा पारा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा। जय बोलो प्रेमिकेन्द्र सद्गुरु महाराज की जय। जय बोलो पतित पावन भगवन् नाम की जय। राधे कृष्णा, राधे कृष्ण।